வணக்கம், என் பேர் பிரம்மாநாதன், சிந்தாமணிலிருந்து வருகிறேன். நான் அந்த 1 வருடம் காலமாக பயிற்சி எடுத்துக்கிறேன். இங்கே பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கார் மெக்கானிக்காக இருக்கேன். ஒரு 5 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சளி, மூட்டில் தண்ணி தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கோம். நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரி காமிச்சதுக்கு இந்த வேலையை ஒழுங்கா, டஸ்ட் அலர்ஜி தான் உங்களுக்கு இருக்கு, வேலையை ஒழுங்கா அப்போதான் குணமாகும் அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் டெய்லி மாத்திரை சாப்பிட்டு தான் நைட்டு தூங்குவேன். காலையில் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேலைக்கு போயிட்டு திருப்பி மூட்டில் தண்ணி தனியாக கழுவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கும்போது என் நண்பர் மூலியமா இங்கே அறிமுகமானேன். இப்போ 1 வருஷமா நான் பயிற்சி எடுத்திருக்கேன். ஒரு நாளோட மாத்திரை சாப்பிட்டதே கிடையாது. அந்த சளி கம்ப்ளீட்டா எனக்கு குணம் ஆயிடுச்சு. அதை நல்லா நான் உணர்றேன். இப்போ நான் அதிகமா நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ நான்வெஜ் சாப்பிடுறது இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, வெளியில உள்ளவங்க நான்வெஜ் சாப்பிடலாம் உங்களுக்கு சத்து இல்லை, அப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லைம்பாங்க. ஆனா இப்போ வெஜிடேரியன்ல உள்ள சத்து என்னங்கிறது நான் உணர்ந்திருக்கேன். 1 வருஷமா அவ்வளவு நல்லா இருக்கு, உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. காலையில 4:30 மணிக்கு நானே எந்திரிச்சிடேன். எப்பவுமே ஒரு காலத்துல 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கிறாரு. இப்ப 4:30 மணிக்கு எந்திரிச்சு நான் அவ்வளவு ஆர்வமா வரேன். எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. உண்மையாவே பாத்தீங்கன்னா வில்வம் யோகா சென்டர், யோகான்னு பொதுவாக வில்வம் யோகா சென்டர் அவ்வளவு நல்லா சிறப்பாக இருக்கு. நீங்களும் வரணும், மாத்திரை மருந்து தவிர்க்கணும். இதுதான் நம்ம மாத்திரை மருந்து இல்லா உலகத்தை மாற்றணும். குரு அவர்கள் வேற என்ன உணவு பழக்கம் சொன்னாரு? இப்ப எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இன்னும் எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடாம இருக்கும், அதோட நன்றாக இருக்கு, அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு ஒரு உடல். காலை மதியம் இரவு எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? காலையில 8 to 9 மணிக்கெல்லாம் கண்டிப்பா சாப்பிட்றேன். மதியானம் 1 to 2, நைட்டு 8 to 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்றேன். வேற எதுவும் பழக்க முறையில் சொல்லியிருக்காரா குரு அவர்கள்? இல்ல, வேற எதுவும் பழக்க முறை. சாப்பாடு உணவு முறைகள் நீங்க நீண்ட நாள் கரெக்டா ஃபாலோ பண்ணாவே போதும். என்ன பழக்கங்கள் தவிர்த்தாவே போதும், உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது. அந்த மாற்றத்தை, உடல்ல உள்ள மாற்றத்தை நல்லா உணர்ந்துட்டீங்க? நல்லா உணர்ந்துகிட்டு இருக்கேன். மேற்கொண்டு இன்னும் தொடர்ந்து பயிற்சி செய்ய விரும்புறீங்க? ஆமா, கண்டிப்பா. நன்றி.